ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப். ஸோ நான் சார் இன்னைக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்தா சங்கலை ஃப்ரெண்டோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வேலை பிஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ இதில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கும் போது அது பயங்கரம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பயங்கரமான ஃபைட் தான். ஏன்னா நம்ம ஹீரோக்கே ஒருத்தவங்க சவால் விட்டுருப்பான். நம்ம இப்போ ஹீரோ ஹெரோவே ஜெயிச்சிடும் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோடைய முழு பவர் இது வரைக்கும் காமிச்சதே இல்லை. பட் ஆனால் இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோஸ் காமிக்கிறதுன வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதுக்கு மேலே மெஷினரிக்குள்ள சேர்ந்து அந்த போரில் வர கலந்துக்க போகிறோம். அதனால அது பயங்கரமாக இருக்க போது. அதனால இதுக்கு மேலே எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த 2x வச்சு பார்க்குற மாதிரி தான் அதெல்லாம் கொஞ்சம் கம்பெனிங்க. அண்ட் அப்பதான் எங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி போன வீடியோ சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது பிடிச்ச சீன் கீது இருந்தா அது கீழே டைமிங்கோட மென்ஷன் பண்ணுங்க. சரி வளவள பேசணும்ல. அந்த இன்னைக்கு இந்த வீடியோ ஆல்ரெடி பேசுறாங்க. அடுத்த சாப்டர் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க செகண்ட் வீடியோல போயிட்டு ஃபுல் டீடைல் பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல நம்ம ஹீரோ இந்த கிளானுக்கு வந்திருப்பான். தென் அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க இந்த மெஸ்ரேல சேர்ந்துக்கிறீங்களா அப்படி சொல்லி அங்க அப்பா கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகே நான் சேர்ந்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவான்னு சொல்லி கிளால இருக்கிற எல்லாத்தையும் கேட்க. அண்ட் தென் எனக்கு மட்டும் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படி சொல்லி ஒருத்தன் கை தூக்கி இருப்பான். அண்ட் தென் இவன்ட்ட என்ன பவர் இருக்கு சொல்லி இவரை சேர்த்துறீங்க அப்படி சொல்லி கேட்க. அப்பனா ஓகே அப்பனா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்லி கேட்க. அண்ட் அதோட போன சாப்டர் இருக்கும். இந்த ஸ்டார்டிங்லேயே அண்ட் எல்லாருமே வெளியே இருக்காங்க. அப்புறம் எடுட பாட்டை சொல்றாங்க, சார் என்ன மன்னிச்சிரு. அண்ட் தென் தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டேன் அப்படி சொல்லும் போது இல்ல பரவாயில்ல. அண்ட் தென் நான் என் பவர் காமிக்க நினைச்சேன். இந்த வழியில காமிச்சிட்டு வரேன் அப்படி சொல்லும் போது அண்ட் தென் தேவையில்லாம எங்க ஃபேமிலி அஃபேர்க்குள்ள நீ உள்ள வந்துட்ட அப்படி சொல்லும் போது என்னது ஃபேமிலி அஃபேர் அப்படி சொல்லும் போது சரி ஓகே. அண்ட் தென் என் ஃபேமிலி பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படி சொல்லி கேட்க. அண்ட் தென் அதாவது ஃபேமிலி பத்தி கேட்டிருக்க மாட்டேன். அண்ட் தென் எங்க கிளானை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க. நம்ம ஹீரோ இல்ல தெரியாது அப்படி சொல்லும் போது இந்த ஒரு கிளான்ல மொத்தமா 51 ஃபேமிலிஸ் இருக்குது. அந்த 51 ஃபேமிலிக்கு அப்புறம் தான் நம்ம கிங் வருவாங்க. அண்ட் தென் கிங் தான் எப்பயுமே டாப்பா இருப்பாங்க. அண்ட் தென் இந்த ஒரு சக்சஸர் அதாவது அடுத்த கிங்கா மாறதுல இருந்து இந்த 51 ஃபேமிலில இருந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டா வருவாங்க. அண்ட் தென் யாரு அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் அந்த 51 ஃபேமிலியில சியோங்யாங் அப்படி சொல்லி ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் நாங்க அதுல தான் பிறந்தோம். அண்ட் அதே தான் நான் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அவனும் அதாவது அந்த ஜான் அப்படிங்கிறவனும் இந்த மாதிரி 51 ஃபேமிலியில சேர்ந்தவன் தான். அண்ட் தென் அவன் எங்களோட ஆஃப் பிரதர் தான். அது இல்லாம அடுத்த கிங்கமா இருக்கக்கூடிய அந்த சக்சஸர்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அண்ட் அதுல மோஸ்ட் பவர்ஃபுல்லே அவன் தான். இன்னும் தெளிவா சொல்லணும் ஃபாண்டே விட அவன் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் அப்படி சொல்லும் போது ஃபாண்டே நீ என்ன சொல்ற அவன் என்னோட வீக் தான் அப்படி சொல்ல நீ ரொம்ப வீக்கா இருக்கிற அப்படி சொல்லி ஏதோ அந்த மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பானோ. சரி ஓகே பரவாயில்ல பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது சரிதான். ஆனா அவன் எங்க இருக்கும் போதே 30ஆம் ஃப்ளோர் ஈஸியா அச்சீவ் பண்ணுவேன். என் கிளான்லயே மோஸ்ட் பவர்ஃபுல்லே அவன் தான். அதனால அவனுக்கு லூனார் சீடு தான் வேணும்னா நாங்க அது வேற வழியில இது கொடுக்குறோம் அப்படி சொல்லும் போது இல்ல பரவாயில்ல என்னோட பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படி சொல்லும் போது ஆனா இருந்தாலும் அப்படி சொல்லி எடரா சொல்ல. அப்ப நம்ம ஹீரோவும் நீங்க தானே சொன்னீங்க என்ன உங்க பிக் பிரதர் அப்படி சொல்லி சொன்னீங்க. அதனால உங்க பிக் பிரதர் எல்லா விஷயங்களையும் விட்டுருங்க நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சீன் கட் பண்ணி அப்படியே அந்த டோர்னமெண்ட்டுக்கான நடக்கூடிய விஷயம் தான் காமிக்கிறாங்க. அங்க ஊர் மக்கள் எல்லாருமே இருக்கு. அண்ட் தென் நம்ம இதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அப்புறம் அவன் தான் வந்திருக்காங்க. அங்க ஊர் மக்கள்லாம் எப்படியும் சண்டை நடக்க போகுது அப்படி சொல்லி ஒரு ஆச்சரியமா இருக்காங்க. அப்ப நம்ம எடோரான் பார்ட்டி இங்க எதுவுமே நடந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லி ஒரு வருத்தத்தோடய இருக்கு. அண்ட் அப்பதான் கிங் சொல்றாங்க இது வெறும் ஒரு டெஸ்ட் மட்டும் தான், அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அந்த இங்க யாருமே யாரையும் கொண்டு கூடாது, அந்த மாதிரி யாரை கில் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்றேன். அண்ட் சரி ஓகே இப்ப நீங்க ரெடினா இப்பயே சண்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி அவங்க ஆரம்பிச்சு வைக்க. அப்ப இந்த ஜியானோ இவனுக்கு நடக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்து அதை எடோரான் பார்ட்டி எல்லாம் என் கூட இனிமே திரும்பியும் பிரச்சனையே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணி விடுறேன் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அண்ட் தென் இவனும் ஒரு ஸ்டான்ஸ்ல நிக்கிறான். அண்ட் தென் ஒரே அட்டாக்ல முடிச்சு விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிக்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க டக்குன்னு மறைஞ்சு போறான். எங்கடா போனான்னு சொல்லி அவன் யோசிக்கும் போதே அவன் பின்னாடி அவன் தலையை பிடிச்சி அப்படியே கீழே வச்சு அடிக்க. அண்ட் தென் அவன் செதறிடுறான். ஆல்மோஸ்ட் மக்கள் எல்லாம் பார்த்து சடன் சாக்கு தான். அண்ட் தென் அப்போ அந்த கிங் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த சண்டை பயங்கரமா போகுது அப்படி சொல்லி அவர் என்ஜாய் பண்ண. அப்ப நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட போயிட்டு இந்த சண்டையை நான் ஒன்னும் கேட்கல, அந்த நீங்க தான் கேட்டீங்க, அது இல்லாம என் பவர் எல்லாத்தையும் காமிக்கணும்னா இதுதான் நான் பண்ணி ஆகணும், இதுதான் சீக்கிரமான ஒரு வழி அப்படி சொல்லி இவனே ஒரே அடியில முடிக்கும் போதே அவன் பக்கத்துல இதுக்கு மேல ஏன் வழியில தலையிடாதீங்க, தலையிட்டீங்கன்னா உங்க தலை இருக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் அப்படி ரகசியமா மிரட்டி விடுறான். அண்ட் அப்பதான் அங்க கிங்கும் வர. அப்ப அவன் ரத்த வெள்ளத்தோட அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்றான். இல்ல 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 இது இன்னும் முடியல. அண்ட் தென் நான் இன்னும் என் தோல்வி ஒத்துக்கல அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நிக்க. அப்போ அவன் சோர்ல சோடார காமிக்கும் போது அப்போ எடோரான் பார்ட்டியில பார்த்து பயங்கரமா சாக்க வராங்க, இது சோடாரா தானே. அண்ட் தென் எப்பா நீங்க காப்பாத்துங்க அப்படி சொல்லி இந்த எடோரா கத்தும் போது அப்பதான் அவனும் இதுக்கு மேல உன்னை தப்பிக்கவே முடியாது, நீ இப்ப சாக போற அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாட் டான்ஸ் அப்படின்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். அண்ட் அப்ப நம்ம ஹீரோட்ட வரும்போதே நீ இப்ப சாக போற அப்படி சொல்லி எவன்லி பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லி அவனும் கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண. அப்ப நம்ம ஹீரோக்கு அது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஸ்வாட்ஸ்லெஸ் மாதிரி தான் தெரியுது. அது நம்ம ஹீரோட கண்ணால
வந்து அசால்ட்டா பார்க்க முடியும். அப்ப நம்ம ஹீரோ வந்து அதை டார்ச் ஆயிட்டு அவன் கையில மான பவர் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி அவன் வந்து ஒரே ஒரு பஞ்ச் தான் வந்து பஞ்ச் பண்றான். அவனால சுத்தமா முடியல, ரத்தலாம் வந்து கத்திடுறான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்க அவன் அப்படியே வந்து அங்க சாஞ்சிடறான். அந்த நம்ம ஹீரோ வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டான். இது பார்த்து மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பயங்கர சாக்கு, என்னடா அது இவ்வளவு சீக்கிரமா வந்து ஜெயிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ அவனை பாத்தியா, அவன் வந்து எந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணா பாத்தியா, அவன் வந்து ரொம்ப வந்து எந்த ஒரு பெருசா ஒரு ஸ்கில்லே யூஸ் பண்ணல, பட் ஆனா வந்து ஈஸியா அதை டார்ஜ் ஆகி அந்த ஸ்மூத்தா வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அப்பதான் வந்து கிங் வந்து சொல்றாங்க, ஓகே இந்த போட்டியில வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அண்ட் தென் இப்ப யாருக்குமே வந்து அட்ஜஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, இனிமே வந்துட்டு நம்ம கென் இருக்க மாட்டீங்களா, அவன் இனிமே நம்ம கிளான்ல வந்து ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியே சாயங்கால நேரம் ஆகுது. அப்ப வந்துட்டு நம்ம கிங் கிட்ட வந்து யாராவது வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப கிங் வந்து கேக்குறாங்க, உனக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது, ஆமா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீ வந்து கண்டிப்பா ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்ல, எனக்கு எப்படி வந்து அந்த அரங்கிளான் வந்து நீ முடிச்சுட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறத நான் கேட்க வர, அது வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் மூலியமா அது தெரிஞ்சிச்சு அப்படி சொல்ல, அது எப்படி தெரிஞ்சு ஒருவேளை சைகிக்கு பவரா அப்படி சொல்லி கேட்க, அது அப்படி கூட சொல்லிக்கலாம். அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ப்ராபசி வந்துச்சு, அது மூலியமா வந்து இந்த டவர்லயே ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் பண்ணக்கூடிய ஒருத்தன் வந்து வருவான், அவன் வந்து இந்த ஒத்த கொம்புள்ள இந்த ஒரு கிளானுக்கு வந்து ஒரு விசிட்டரா வருவான், அவன் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பழக்கமா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதை வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து அது நீ தான் வந்து பொருந்தின, இந்த டவர்லயே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்ததே வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் தான், அதை நீ வந்து முடிச்சுட்டதையும் எங்களுக்கு வந்து நீயா தான் இருப்பேன்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் எனக்கு நீ கவலைப்படாத, இந்த விஷயம் எல்லாம் வந்து யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், அந்த அசுசார்கள் கிட்ட வந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது கூட இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன், அதனால கவலைப்படாத அப்படி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ சரி ஓகே. அண்ட் தென் மூணாவது சைக்கிங் மெம்பர் இருப்பாங்க சொன்னீங்களா, அவங்க யாரு அப்படி சொல்லி கேட்க, அவங்க வந்து ஆல் ஃபார் ஒன் அப்படி சொல்லல, நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அண்ட் தென் அவங்க வந்து டாப் ஃப்ளோர்ல வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் அங்க இருந்து எல்லாத்தையுமே வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கிறதே வந்து ஒண்ணுமே இல்ல, அவங்களோட கண்ணுல இருந்து நீ சரி யாரும் சரி தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான பில்டப் வந்து கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ அவங்கள பத்தி வந்து சொல்றாங்க, அவங்க வந்து ஆல் ஃபார் ஒன், அவங்க வந்து கிளியர் வேரியன்ஸ் அப்படி சொல்லி அந்த நேம் கரெக்டா சொன்னான்னு தெரியல, அப்படி வந்து இங்க போட்டு வரும் அப்படி நீங்களே வந்து பார்த்து படிச்சுங்க. அந்த ஒரு ஸ்கில் யூஸ் பண்றது மூலியமா வந்து அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் என்னென்ன நடக்குதுங்கிறத ஃபியூச்சர் வந்து அவங்களால கணிக்க முடியும், அதனாலதான் அந்த ஃப்ளோர்ல கூட எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், சரி ஓகே அந்த அசுசாட்களோட வந்து நீங்க எப்ப போய் சேர போறீங்க அப்படி சொல்லி சொல்ல, அதுவா இன்னும் கூடிய சீக்கிரம், அந்த இன்னும் 5 நாள் தான் இருக்குது, இன்னும் 5 நாள்ல வந்து எல்லாம் ரெடி ஆகி அந்த நாங்க போய் சேர போறோம் அப்படி சொல்லி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்க, என்னது வேற 5 நாளா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சாக்காவ, நீ ரொம்ப சாக்காவாத, அதெல்லாம் வந்து நாம தான் வந்து ஃபர்ஸ்ட் போக போறோம், ஏன்னா வந்து ஒரு ஃபிளாஷ் என்ட்ரன்ஸ் நாம தானே கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்க. அப்படியே சரி வந்து கட் பண்ணி அப்படின்னு ஒரு சில பேர் வந்து காமிக்கிறாங்க, அடடா ஒரு தேவையே இல்லாத ஒரு பைத்தியக்காரனுக்கு போய் வந்து கார்டுங்கிற பதவி வந்து கொடுத்துருக்கோமே அப்படி சொல்லி வந்து ஒருத்தர் சொல்றான், அவன் வந்து ஸ்பிரிட் கார்டு. அண்ட் அப்ப இன்னொருத்தர் சொல்றான், அது என்ன பண்றது இப்பதான் வந்து ஃபிஸ்ட் கார்டு சொல்லி வந்து அவன் பதவி வாங்கிட்டு போனான், அதுல பார்த்தா வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து ரெட் டிராகன் கில்ட வந்து போய் தோத்துட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கான். பதியாருன்னா வந்து ஸ்வாட் கார்டு அப்படி சொல்லி வந்து போட்டுருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இருக்கிறான், அவன் என்ன சொல்றான் வந்து மிஸ்டிக் டிராகன் எலிக்சர் வந்து இதுக்கு இங்க யூஸ் பண்ணோம், இது வந்து இன்ஜுரி வந்து கிளியர் பண்ணும் அப்படிங்கறத என்னால நம்ப முடியல அப்படி சொல்லி வந்து இன்னொரு சொல்றான், வந்து போ கார்டு வந்து சொல்லிக்கலாம். அண்ட் தென் இந்த கார்டுங்கிறதெல்லாம் வந்து என்னன்னு எனக்கு புரியல, எனக்கு தெரிஞ்ச போது இந்த ஒரு அந்த அசுர் கார்டுகளுடைய ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்களா, அந்த 5 பேர் தான் வந்து கார்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எனக்கு பெருசா வந்து தெரியல, போப்போ வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அப்பதான் வந்துட்டு நம்ம லியன்ட்டை வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அவன் தான் வந்து ஃபிஸ்ட் கார்டு அப்படின்னு வந்து போட்டிருக்குது. அப்பதான் வந்து இன்னொருத்தர் சொல்றான், இங்க பாருங்க இனிமேல் வந்து இவன் இந்த லியன்ட்டை பத்திலாம் வந்து பேசாதீங்க, அவனும் வந்து நம்ம கில்ல ஒருத்தன் தான். அண்ட் அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து முக்கியமான பேச்சுக்கு வரலாம், இப்ப வந்து அந்த ரெட் டிராகன் கில்லோட வந்து போர் இப்ப வந்து ஆரம்பிக்க போகுது, அது வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஏன்னா வந்து நம்ம போர்ஸோட வந்து அவங்க போர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும், அது இல்லாம வந்து அவங்க கிட்ட வந்து சம்மர் கோயின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது, அது மூலியமா வந்து அவங்க ரொம்ப ஓவர் பவர்டா இருப்பாங்க, அதனால இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சரி ஆமா வந்து 4 லெஜெண்டரி பீஸ்ட் வந்து இருக்கு தானே அப்படி சொல்லி கேட்க, ஒருவேளை நீங்க இது அப்படி பிளான் பண்றியா அப்படி சொல்லி வந்து இன்னொருத்த சொல்ல, ஸ்வாட் கார்டு அப்படி சொல்லி வந்து ஒருத்தவங்க கூப்பிட, என்னது அப்படி சொல்லி வந்து கேட்க, அந்த 6 வந்து அதை வந்து நீ வந்து பாத்துக்கோ அப்படி சொல்ல, ஓஹோ எனக்கு வந்து புரிஞ்சுது அப்படி சொல்லி இன்னொருத்தர் சொல்ல, சரி ஓகே. அண்ட் தென் இப்போ வந்து இந்த ஒன் ஆன் பீப்புள்ஸ்லாம் வந்து வரப்போறாங்களாம், கூடிய சீக்கிரம் வரப்பாங்க. அண்ட் தென் அவங்கள பாத்துக்கிறது வந்து ஸ்வாடுகார்டு நீயே வந்து பாத்துக்கோ, மத்தவங்கள வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்க பண்ணுங்க அப்படி சொல்லி வந்து இன்னொருத்தரோட ஆர்டர் சொல்ல, அப்ப வந்துட்டு சரி ஓகே இதோட அந்த கூட்டம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் எல்லாருமே வந்து கிளம்பும் போதே வந்து அப்ப வந்து இன்னொருத்தன் கூப்பிடுறான், ஸ்வாட் ஒரே நிமிஷம் இல்ல அப்படி சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி வந்து கேட்க, நீ இப்ப வந்து மிச்சி கிடைச்சு தானே பிடிக்க போற, அப்பனா வந்து 11th ஃப்ளோர்ல வந்து ஒன்னு இருக்குதுல்ல, அதை நீ வந்து பாத்துக்கவே அப்படி சொல்லி வந்து அவனு சொல்ல. அண்ட் அப்படியே வந்து ஃபால்கனுடைய ஒரு பிளேஸ் வந்து காமிக்கிறாங்க ஒரு சீன்ல, அப்படியே வந்து அப்படியே சீனை கட் பண்ணி அப்படியே வந்து நைட் ஆயிடுது. அப்பதான் வந்து கிங்க வந்து காமிக்கிறாங்க, ஓகே இப்ப வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படி சொல்லி வந்து கிங் கேட்க, கொஞ்சமா இருக்குது அப்படி சொல்ல, அண்ட் தென் நீங்க சொன்னது கரெக்ட் தானே, அந்த நீங்க அவனை தானே சொன்னீங்க அப்படி சொல்ல, எப்ப வந்து என் ப்ராஃபஸில் வந்து நான் தப்பு பண்ணிருக்கிறேன் அப்படி சொல்ல, நீங்க தப்பு பண்ணது இல்லதான் அப்படி சொல்றாங்க, நீயே வந்து பாத்தீங்களா அந்த ஜின்வாட்டை வந்து அவன் ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிட்டான், அண்ட் அதனால வந்து நான் சொன்னது அவன் தான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றாங்க, அது யாருன்னு தெரியல, ஆனா அவருக்கு வந்து எங்கேயோ இருந்து
வந்து வாய்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்குது. அண்ட் தென் நீங்க சொன்னது உண்மைதான், அவன் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து அவன் தான் வந்து டெத் பிளஸிங் வந்து எடுத்திருக்கானா அப்படி சொல்லி வந்து அவர் வந்து கேட்க, அண்ட் தென் அவன் ஸ்கில்லுக்கு வந்து நானே வந்து பயிற்சி கொடுக்கலாம் நான் எதிர்பார்க்கறேன் அப்படி சொல்லி அவரும் சொல்ல, அப்பனா வந்து நீ டிசபிள் வந்து எடுத்துக்கலாம் பிளான் பண்ணிட்டியா அப்படி சொல்ல, அதுக்கு வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் அப்படி சொல்லி வந்து அவங்க வந்து சொல்ல, அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே வந்து மோல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அண்ட் தென் என்னன்னு பார்த்தா வந்து நம்ம ஹீரோ அந்த சண்டைக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. எதுக்குன்னா நம்ம ஹீரோ வந்து இங்க வந்ததுக்காகவும் அண்ட் தென் போருக்கு வந்து போறாங்கல்ல அதுக்கோசரம் தான். அண்ட் தென் எல்லாம் வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த என்வரன்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அங்க யாரோ வர மாதிரி இருக்குது. அந்த யாருன்னு பார்த்தா நீ தான் வந்து அந்த புதுசா வந்தவனா, அப்பனா வந்து நீ இப்பதான் புதுசா வந்திருக்கிறீனா, அப்பனா சீனியருக்கு வந்து நீ மரியாதை கொடுக்க வேண்டாம், முதல்ல வந்து எந்திரிச்சு இல்ல நீ உன்னை வந்து ஒரு சீனியர் வந்து பாக்குறாருமா நீ வந்து வச்சுப்ப அப்படி சொல்லி வந்து கேட்க, அப்பனா வந்து மொத்தம் 9 பேர் வந்து இந்த மாதிரி வெளியிருந்து வந்ததா வந்து கேள்விப்பட்டேன். அண்ட் அதுல இவனும் ஒருத்தனா இருப்பானோ அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்க. டேய் நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன், நீ வந்து கம்முன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிற அப்படி சொல்ல, இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு நம்ம இதை யோசிக்கும் போது, என்னப்பா ஏதோ பிரச்சனையா அப்படி சொல்லி வந்து எடுரா வர, என்னது பிரின்சஸா, பிரின்சஸ் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அண்ட் தென் நான் வந்து ஜஸ்ட் ஒரு புது ஆள் உள்ள வந்திருக்கதா வந்து கேள்விப்பட்டேன், அதனால வந்து என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் தான் வந்தேன் அப்படி சொல்லி அவனு சொல்ல, இல்ல நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து இவங்களை வந்து கைட் பண்ணிக்கிறேன், அதனால உங்க எழுப்பு தேவையில்ல, நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோரா வந்து சொல்ல, அவனும் போகும்போது நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா வந்து முறைச்சிட்டு போவ. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நல்ல வேலை நீ வந்த, இல்ல வந்துட்டு அவனை வந்து ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படி சொல்லும் போது, நீங்க பண்ணுவீங்க ரொம்ப நல்லாவே தெரியும், அண்ட் தென் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நான் கிடைக்க கூட நினைச்சேன், அதனால வந்து சீக்கிரமா வந்தேன். சரி ஓகே, அண்ட் தென் உங்க முட்டையை வந்து நான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்ல, தேங்க்யூ வந்து என் முட்டையை வந்து பாத்துக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்க, அவங்க அந்த எல்டர்லாம் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அந்த முட்டையை வந்து பாத்துக்கிறதுல அப்படி சொல்ல, அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. அதுல வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த ரிசர்ச்சுக்காக வந்து இந்த முட்டையை வந்து விட்டுட்டு போக சொல்ல, நம்ம ஹீரோ வந்து இல்ல நான் கொண்டு போகணும் அப்படி சொல்ல, இல்ல ப்ளீஸ் வந்து கொஞ்சம் விட்டுட்டு போ, நாங்க வந்து இது வந்து பயங்கரமா ரிசர்ச் பண்ணோம், இது வந்து ரொம்ப நாளைக்கு கழிச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் வந்து கிடைச்சிருக்குது அப்படி சொல்லி வந்து அவனு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். சரி ஓகே, அண்ட் தென் கையில செயின் மாதிரி ஒண்ணு போட்டுருக்கீங்களே, இது என்ன அது புதுசா இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி வந்து உங்களை பார்க்கும்போது இது இல்லவே இல்லையே அப்படி சொல்ல, அண்ட் தென் இதையும் நான் பார்க்க தான் வந்து உங்களை தேடி வந்தேன் அப்படி சொல்ல, இல்ல எனக்கு புரியல அப்படி சொல்லி கேட்க, இல்ல இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட ஐஸை வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசா எதுவும் தெரியல, உங்களோட இன்சைன் பவர் யூஸ் பண்ணி வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படி சொல்லி கேட்க, அதையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது மேபி வந்துட்டு இது வந்து ஒரு ஹேண்ட்கப் மாதிரி எனக்கு தெரியுது, அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு இதோட மெட்டீரியல் பார்க்கும்போது வந்து ஒரு டிவைன் பவர்ல ஒரு அயன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, பட் ஆனா வந்து அது பவர்ல அது போன மாதிரி இருக்குது, இது கரெக்டா சொன்னா வந்து இது இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன் அப்படி சொல்ல, என்னது அப்படியா அப்படி சொல்லி மீரா கேட்க, ஆமா இது பார்க்க எனக்கு தெரிஞ்ச வரை குறைஞ்சபட்சம் ஒரு 2 பாகமாவது தனியா பிரிஞ்சிருக்கும், அப்ப நம்ம அந்த எடோராவோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா இது நல்லா வந்து ஒத்து பார்த்தா வந்து மொத்தம் 3 தேவைப்படுது, அதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்டயே ஒண்ணு இருக்குது, அண்ட் அடுத்தது வந்து ஃபுட், அதாவது காலுக்கு போடக்கூடிய ஒண்ணா இருக்கலாம், அண்ட் தென் அடுத்தது வந்து உங்க செயின் இன்னும் வந்து அந்த மாஸ்க் போடுற மாதிரி இருக்கும், அந்த 3த்தையும் வந்து நீங்க கண்டுபிடிச்சாதான் வந்து இதை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படி சொல்ல, ஓகே நான் வந்து பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு, சிறைக்கே எனக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது அப்படி சொல்ல, என்ன வேணும் அப்படி சொல்லி நம்ம எடோரா கேட்க, அப்ப நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் அமைதியா இருக்க, நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமா புரியல, அப்பதான் வந்து அங்க மார்ஷல் ஆர்ட் பண்றதை பார்த்து எனக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து சொல்லி தரணும், எனக்கு வந்து அது கத்துக்கணும்னு ஆசையா இருக்குது அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்க, அண்ட் அதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அண்ட் இந்த வீடியோ ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும், ஆனா என் வாய்ஸ் வரது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா தொண்டையில ஃபுல்லா சளி கட்டி இருக்குது, அண்ட் அதுலயும் நான் எப்படியே வந்து கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன், வாயில எச்சில்லாம் வந்து அதிகமா வரனால என்னால ப்ராப்பரா வந்து பேச முடியல, அண்ட் அதனால வாய்ஸ் ஓவர் எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஓகேவா பெட்டரா இருந்துச்சா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து நம்ம பண்ணி விட்டுருக்கேன். அப்ப சொல்லுங்க, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.